It's story time. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி திறமை இருக்கும். அந்த துறையில அவங்க வேலை செய்யும் போதுதான் அவங்களோட முழு திறமையும் வெளிப்படும். அந்த மாதிரி ஒரு திறமை உள்ள கவிஞரை பத்தி இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. சாளுவ நாட்டு ராஜாவுக்கு இலக்கிய துறையில ரொம்ப ஆர்வம் இருந்துச்சு. கதை, கவிதை, சிற்றிலக்கியம் இத மாதிரி அப்பப்போ படைப்பாளிகளை வர சொல்லி அவங்களோட படைப்புகளை அவரு கேட்டு ரசிப்பாரு. அவரை மாதிரியே அந்த நாட்டு இளவரசிக்கும் இலக்கியத்து மேல ஒரு தனி ஈடுபாடு இருந்துச்சு. ஆனா அந்த நாட்டு அமைச்சருக்கு ராஜா இப்படி கலை, இலக்கியம் அப்படின்னு நேரத்தை வீணாக்கிறது கொஞ்சம் கூட பிடிக்கல. யாராவது எதையாவது எழுதி எடுத்துக்கிட்டு வந்துடுறாங்க, அவங்க கூட ராஜா மணிக்கணக்கா நேரத்தை செலவழிக்கிறாரு. இந்த மாதிரி அவங்க கூட நேரத்தை செலவழிக்கிறதுக்கு பதிலா அத நாட்டோட நலனை பத்தி யோசிச்சா கூட நாட்டு மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய முடியும் அப்படின்னு அமைச்சர் நினைச்சாரு. ஒரு தடவை அவரு ராஜா கிட்ட இத நேரடியாவே சொல்லிட்டாரு. இந்த கலை, இலக்கியம் இதுலெல்லாம் நமக்கு ஈடுபாடு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நேரம் போறது தெரியாம அதுக்கே அடிமை ஆயிடுவோம். அதனால நாம பார்க்க வேண்டிய முக்கியமான வேலையை கூட விட்டுட்டு நாம கலை இலக்கியத்தோடையே நம்ம நேரத்தை செலவழிச்சுக்கிட்டு இருப்போம். நீங்க இதுலேருந்தெல்லாம் கொஞ்சம் வெளியே வந்து நாட்டோட நிர்வாகத்துல உங்களோட நேரத்தை செலவழிச்சிங்கன்னா நல்லா இருக்கும் ராஜா அப்படின்னு அந்த அமைச்சர் சொன்னாரு. அந்த அமைச்சருக்கு கதை, கவிதை, இலக்கியம் இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்காது. அதெல்லாம் நேரத்தை வீணாக்கிற ஒரு செயல் அப்படின்னு அவர் நினைக்கிறாருங்கிறது ராஜாவுக்கு நல்லா தெரியும். அதனால ராஜாவும் அமைச்சர் சொன்னதுக்கு எந்த பதிலும் சொல்லாம சும்மா சிரிச்சிட்டு விட்டுட்டாரு. ஆனா ராஜா அப்படி சிரிச்சிட்டு விட்டத அமைச்சர் தப்பா புரிஞ்சுகிட்டாரு. நாம சொன்னதை இந்த ராஜா சரியா புரிஞ்சுகிட்டு அதெல்லாம் நேரத்தை வீணாக்கிற ஒரு செயல் அப்படிங்கறதுக்கு அடையாளமா சிரிச்சுட்டாரு அப்படின்னு அந்த அமைச்சர் நினைச்சுக்கிட்டாரு. அதுலேந்து அந்த அமைச்சர் எந்த ஒரு படைப்பாளியையும் ராஜா கிட்ட நெருங்கறதுக்கு அனுமதிக்கவே இல்லை. யாராவது கதை எழுதிக்கிட்டு வந்திருக்கேன், கவிதை எழுதிக்கிட்டு வந்திருக்கேன்னு அரண்மனைக்கு வந்தா அமைச்சரே அவங்கள பார்த்து பேசி, ராஜா இப்போ ஒரு முக்கியமான வேலையில இருக்காரு, அவரை நீங்க பார்க்க முடியாது, அதை கொடுத்துட்டு போங்க, நல்லா இருந்துச்சுன்னா ராஜாவே உங்களை கூப்பிடுவாரு அப்படின்னு சொல்லி இவரே வாங்கி வச்சுக்கிட்டு படைப்பாளிகளை திரும்ப அனுப்பி விட்டுக்கிட்டு இருந்தாரு. அமைச்சர் இப்படி செய்யறது ராஜாவுக்கு தெரியாது. என்ன கொஞ்ச நாளா எந்த படைப்பாளியுமே நம்மள தேடி வரல அப்படின்னு ராஜா யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. இந்த சமயத்துல ராஜாவை பாக்கிறதுக்கு ஆதித்யன் ஒரு கவிஞர் நேரா அரசவைக்கே வந்துட்டாரு. அவரு அரசவைக்கே வந்ததுனால அமைச்சரால அவரோட படைப்பை வாங்கி வச்சுக்கிட்டு அப்புறமா ராஜா உங்களை கூப்பிடுவாரு அப்படின்னு சொல்ல முடியல. ஆதித்யன் ராஜா கிட்ட தன்னைத்தானே அறிமுகப்படுத்திக்கிட்டாரு. என்னோட தாத்தா உங்க தாத்தாவோட அமைச்சரவையில ஒரு கவிஞரா இருந்தாரு. என்னோட அப்பா உங்க அப்பாவோட அமைச்சரவையில ஒரு கவிஞரா இருந்தாரு. நானும் இப்பதான் என்னோட படிப்பை முடிச்சிட்டு ஒரு கவிஞரா என்னோட பணியை தொடங்கியிருக்கேன். எனக்கு நீங்க கவிஞரா ஒரு பணி கொடுத்தீங்கன்னா என்னோட முழு திறமையும் வெளிப்படுத்துற மாதிரி நான் நிறைய படைப்புகளை உருவாக்குவேன் அப்படின்னு சொன்னாரு. அத கேட்ட உடனே அமைச்சருக்கு கொஞ்சம் கோபம் வந்துருச்சு. ஏதாவது ஒரு கவிதையை எழுதி எடுத்துக்கிட்டு வந்து அதுக்கு ஒரு பரிசை வாங்கிக்கிட்டு இவரு கிளம்பிடுவாருன்னு பார்த்தா இவரு ராஜா கிட்ட ஒரு வேலைய கேக்குறாரே. இவருக்கு அமைச்சரவையில ஒரு வேலை போட்டு கொடுத்தா இவரோட படைப்புகளை வச்சு இவரு ராஜாவோட நேரத்தை மறுபடியும் வீணாக்க ஆரம்பிச்சிருவாரு. அதனால ஆரம்பத்திலேயே இவரை விரட்டி விட்டுறணும் அப்படின்னு அமைச்சர் நினைச்சாரு. அமைச்சர் தன்னோட இருக்கையிலேருந்து எழுந்திருச்சு ஆதித்யன் கிட்ட சொன்னாரு, உங்க தாத்தா கவிஞரா இருந்ததுனாலயோ இல்ல உங்க அப்பா கவிஞரா இருந்ததுனாலயோ நீயும் கவிஞர் ஆயிட முடியாது. அதுக்குன்னு தனி திறமை இருக்கு. அந்த திறமை உனக்கு இருந்தா மட்டும்தான் நீ கவிஞராக முடியும் அப்படின்னு சொன்னாரு. உடனே ஆதித்யன் சொன்னாரு, எங்க தாத்தா ஒரு கவிஞரா இருந்தாரு,
எங்க அப்பா ஒரு கவிஞரா இருந்தாரு அப்படின்னு அவங்களோட பேரை சொல்லி நான் இங்க வேலை கேட்டு வரல. எனக்குன்னு இருக்கிற தனி திறமை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் என்ன வேலையில எடுத்துக்க சொன்னேன் அப்படின்னு சொன்னாரு. உடனே அமைச்சர் ஆதித்யன் கிட்ட, ஏன்பா நீ இந்த கவிதையெல்லாம் எழுதுறத விட்டுட்டு உடல் உழைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு வேலை செஞ்சு பிழைக்க கூடாதா அப்படின்னு கேட்டாரு. அவர் அப்படி கேட்டதே கவிதை எழுதுறதெல்லாம் வீணா போனவங்க செய்யற வேலை அப்படிங்கிற மாதிரி தான் ஆதித்யனுக்கு தோணிச்சு. ஆதித்யன் உடனே சொன்னாரு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி திறமை இருக்கும். அவங்களோட திறமை எந்த துறையில இருக்குங்கிறத கண்டுபிடிச்சு அந்த துறையில அவங்க வேலை செஞ்சாதான் செய்யற வேலையிலையும் ஒரு திருப்தி இருக்கும். அவங்களால நல்ல படைப்புகளையும் கொடுக்க முடியும். என்னோட திறமை கவிதை எழுதுறதுலயும் இலக்கியத்திலையும் இருக்கு. அதனாலதான் நான் இந்த துறையை தேர்ந்தெடுத்தேன். ஒருவேளை கவிதையிலேயோ இலக்கியத்திலேயோ என்னுடைய திறமையை வெளிப்படுத்த முடியலன்னா உடல் உழைச்சு பிழைக்கிறதுக்கு கூட நான் தயங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அமைச்சர் என்ன சொன்னாலும் அதுக்கு ஆதித்யன் ஒரு பதில தயாரா வச்சிருந்தது அமைச்சருக்கே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருந்துச்சு. இவரு நல்ல திறமைசாலிதான் அப்படிங்கிற எண்ணம் முதல் முறையா அமைச்சருக்கும் வந்துச்சு. ஆனாலும் அவர் ஆதித்யன் கிட்ட, இப்ப இங்க கவிதை எழுதுற வேலைக்கெல்லாம் அந்த அளவுக்கு தேவையில்லை, அதனால அந்த வேலையும் காலி இல்ல. அரண்மனையோட குதிரை லாயத்துல குதிரைகள் எல்லாம் பராமரிச்சு மேய்க்கிற வேலை வேணா காலியா இருக்கு. அந்த வேலையை நீ செய்யறதா இருந்தா அந்த வேலையை வேணா நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொன்னாரு. கவிஞரா இருந்து நிறைய படைப்புகளை உருவாக்குறேன் அப்படின்னு ஒரு வேலை கேட்டு வந்தவரை குதிரை மேய்க்கிறதுக்கு இந்த அமைச்சர் அனுப்ப பாக்குறாரேன்னு ராஜாக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு. அவர் அமைச்சர்கிட்ட ஏதும் சொல்றதுக்கு முன்னாடி ஆதித்யன் அமைச்சர்கிட்ட சொன்னா, உழைச்சு பிழைக்கிறதுன்னு முடிவு பண்ணியாச்சுன்னா எந்த வேலையுமே கௌரவ குறைச்சல் கிடையாது. அதனால இப்ப கவிஞர் வேலை காலியா இல்ல அப்படின்னா நான் குதிரைகளை மேய்க்கிற வேலையை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னான். ஆதித்யன் அப்படி சொல்லுவான்னு ராஜாவும் அமைச்சரும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ராஜாவுக்கு ஆதித்யனை குதிரை மேய்க்க அனுப்புறதுல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. ஆனா அமைச்சர் ராஜா கிட்ட சொன்னாரு, பாருங்க ராஜா, சாளுவ நாட்டு ராஜா கவிஞர்களை குதிரை மேய்க்கிறதுக்கு அனுப்புறாரு அப்படின்னு உங்க பேரை கெடுக்கிறதுக்காக இவர் குதிரை மேய்க்கிறதுக்கு கூட தயார் அப்படின்னு எப்படி சொல்றாரு பாருங்க அப்படின்னு சொன்னாரு. ஆதித்யன் ரொம்ப திறமசாலி அப்படிங்கிறது அமைச்சருக்கு தெரிஞ்சாலும் இந்த கேள்விக்கு ஆதித்யன் என்ன பதில் சொல்லி சமாளிக்கிறான்னு பாப்போம் அப்படின்னு நினைச்சுதான் ராஜா கிட்ட அவர் அப்படி சொன்னாரு. உடனே ஆதித்யன் சொன்னாரு, ராஜா கவிஞர்களை குதிரை மேய்க்க அனுப்புறாரு அப்படின்னு அவரோட பேரை கெடுக்கிறதுக்காக நான் இத சொல்லல. குதிரை மேய்க்கிற வேலை தான் காலியா இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னதாலையும் உடல் உழைச்சு பிழைக்கிறதுல எந்த வேலை செய்யறதும் தப்பில்ல அப்படிங்கிற என்னோட எண்ணத்தை சொல்றதுக்காகவும் தான் நான் அத சொன்னேன். நீங்க சொல்ற மாதிரி ஒருவேளை நான் குதிரை லாயத்துல குதிரைகளை மேய்க்கிற வேலை செஞ்சா கூட பாக்குறவங்க கண்டிப்பா ராஜா இப்படி கவிஞர்களை குதிரை மேய்க்க விட்டுட்டாரே அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அதுக்கு பதிலா பாருங்க, சாளுவ நாட்டுல குதிரை மேய்க்கிறவர் கூட நல்ல கவிதை எழுதுற திறமையோட இருக்காரு அப்படின்னு நம்ம நாட்டு ராஜாவை பாராட்டதான் செய்வாங்க அப்படின்னு சொன்னான். அத கேட்ட உடனே அமைச்சருக்கு ஆதித்யனை பேசி ஜெயிக்க முடியாது, நல்ல திறமைசாலி அப்படிங்கிற எண்ணம் ரொம்ப வலுவாயிடுச்சு. படைப்பாளிகளை பத்தி அவரோட எண்ணமும் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிச்சு. இத மாதிரி ஒருத்தர் ராஜா கூட இருந்தா ராஜாவும் சோர்வில்லாம தன்னோட கடமையை செய்வாரு அப்படின்னு அமைச்சர் நம்பினாரு. ராஜா கிட்ட இந்த இளைஞனோட திறமைய சோதிக்கிறதுக்காகத்தான் நான் இப்படியெல்லாம் கேள்வி கேட்டேன். நம்ம அமைச்சரவையில ஒரு படைப்பாளியா இருக்கிறதுக்கான எல்லா திறமையும் இவர்கிட்ட இருக்கு. அதனால இவரை நீங்க கவிஞராவே வேலைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. ராஜாவும் ஆதித்யனை ஒரு கவிஞரா அமைச்சரவையில சேர்த்துக்கிட்டாரு. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை பின்னூட்டத்துல கமெண்ட்ஸா பதிவு பண்ணுங்க.
இது மாதிரி இன்னும் பல நல்ல கதைகளை கேட்க ஸ்டோரி டைம் தமிழ் சேனலோட தொடர்புல இருங்க. நன்றி, வணக்கம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.